அஸ்ஸலாமு அலைக்கும். உலகில் இஸ்லாமிய நாடான ஈரானிற்கும் யூதர்களின் நாடான இஸ்ரேலுக்கும் போர் நடந்து கொண்டிருக்கிறது. நடத்தப்பட்ட தாக்குதலில் ஈரான் தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனி மரணித்து விட்டார். இதை பற்றி சோசியல் மீடியாக்களில் பலரும் அவர் வேறு நாட்டைச் சேர்ந்தவர், இவர் மரணித்தால் நமக்கென்ன, நாம் நம்முடைய வேலையை பார்ப்போம் என்றெல்லாம் பதிவிடுகிறார்கள். இதனைவிட வேதனையான விடயம் என்னவென்றால், அரபு நாடுகள் இதனை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதும் ஈரானுக்கு எதிராக, அதாவது யூதர்களுக்கு ஆதரவாக போரில் இறங்கப் போகிறோம் என்று கூறுவதுதான். தன் நாட்டிற்கும் தன்னுடைய வாழ்வாதாரத்திற்கும் சிக்கல் என்கிற போது வருகின்ற துணிச்சலும் தைரியமும், பாலஸ்தீனில் அப்பாவி பிஞ்சு குழந்தைகளின் உயிரை இந்த யூதர்கள் கொன்று குவித்த போது எங்கே போனது? அப்போது ஈரான் தான் யூதர்களுக்கு எதிராக போர் புரிந்தது என்பதை நினைவில் வைத்துக் கொள்வோம். இது பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகிறான், ஹாஜிகளுக்கு தண்ணீர் புகட்டுவோரையும் காபத்துல்லாவை நிர்வாகம் செய்வோரையும் அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாள் மீதும் ஈமான் கொண்டு அல்லாஹ்வின் பாதையில் அறப்போர் புரிந்தோருக்குச் சமமாக ஆக்கிவிட்டீர்களா? அல்லாஹ்வின் சமூகத்தில் இவ்விருவரும் சமமாக மாட்டார்கள். அநியாயக்காரர்களை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்த மாட்டான். அல் குர்ஆன் 9:19. எவர்கள் ஈமான் கொண்டு தம் நாட்டை விட்டு வெளியேறி தம் செல்வங்களையும் உயிர்களையும் தியாகம் செய்து அல்லாஹ்வின் பாதையில் அறப்போர் செய்தார்களோ அவர்கள் அல்லாஹ்விடம் பதவியால் மகத்தானவர்கள், மேலும் அவர்கள்தான் வெற்றியாளர்கள். அல் குர்ஆன் 9:20.